வெல்கம், திஸ் இஸ் ஆர் சேனல் JS Vlog Day 2. இந்த Day 2ல நீங்கள் கேட்ட டைம் டேபிள் அண்ட் கிரெடிட்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் VTOP VAT அப்படின்றத ஓப்பன் பண்ணி VTOPன்ற லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் என்ற ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களது வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் தெரிகிற அந்த 3 லைன்ஸை ப்ரெஸ் பண்ணி அகாடமிக் என்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி டைம் டேபிளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூஸ் செமஸ்டர் கொடுத்து ஃபால் செமஸ்டர் 24 to 25 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிளாஸ் குரூப். எங்களுக்கு வந்து ஜென்ரல் செமஸ்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டாக காமிக்கிறது ICSE 103E. இது ஆக்சுவலி என்னென்னா வந்து ஒரு கோர்ஸ்க்கு அதுக்கு வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கோர்ஸ் கோட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இப்போது ICSE அப்படின்றது என்ன? CSEனா வந்து என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஜாவா, இப்போ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக வந்து இருக்கிறது எல்லாமே வந்து CSE அப்படின்ற கோர்ஸ்குள்ளே வந்து இருக்கும். அந்த கோர்ஸ்க்கான கோடு தான் வந்து ICSE அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ், ஹியூமானிட்டி, அதுக்கப்புறம் மேட், அதுக்கப்புறமா வந்து SWE அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து கிரெடிட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கிரெடிட்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, தியரி லேப் இந்த மாதிரி 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் தியரிக்கு வந்து 3 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க, லேப்க்கு வந்து 1 கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. இப்போது இந்த இடத்துல காமிக்கிறதுல வந்து எத்தனை கிளாஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போது எங்களுக்கு வந்து தியரிக்கு 1 கிளாஸ், லேப்க்கு வந்து 2 கிளாஸ் கொடுக்குறாங்க. இப்போது அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு 12 கிளாஸஸ் இருக்குது. அந்த 12 கிளாஸஸுமே எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். இப்போ டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 26 கிரெடிட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இதில் எத்தனை ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு CGPA அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இப்போது டோட்டலாக வந்து 10 CGPA வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்கன்னா 8.96 அது அப்படி இல்லைனா வந்து 9 பாயிண்ட் இல்லை 9 பாயிண்ட்டுக்கு மேலே, ரொம்ப படிக்கிறவங்களாம் வந்து 9 பாயிண்ட்டுக்கு மேலே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா VTOPல வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி காமிக்கும். நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல கிரேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு கிரேட்ஸ் கீழே வந்து டோட்டல் கிரெடிட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அப்படின்றதுலாம் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரியில் வந்து ஃபவுண்டேஷன் கோர், அதுக்கப்புறமா டிசிப்ளின் கோர், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறமா வந்து டேட்டா சயின்ஸ் வித் வர்ச்சுவா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர், டிசிப்ளின் கோர்லேருந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போது வந்து பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இதில் ரிலேட்டடாகவும் இருக்கும். சிலது வந்து வேறு சப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கும். அது வேறு கோர்லேருந்து வந்து எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆப்ஷனில் ரெகுலர்னு காமிக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து ரெகுலர்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ஐடி. இப்போது ஒரு கிளாஸ்க்குமே வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஐடி வந்து இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்லாட் ஆர் வென்யூ. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது A2 + TA2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது A2னா வந்து ஆஃப்டர்நூன், 1னா வந்து மார்னிங். இப்போ மார்னிங் ஸ்லாட்டாக இருந்தீங்கன்னா A1 + TA1 அப்படின்னு இருக்கும். இப்போ நாங்கள் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ன்றதுனால A2 + TA2 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த A2 + TA2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A2 + TA2ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போ A2க்கு நேராக என்ன இருக்குது? தியரி கிளாஸ். அந்த தியரி கிளாஸ் வந்து என்ன டைமுக்கு வருது? இந்த மேலே இருக்கிற டைம் வந்து பார்க்கணும். அப்போது 2 to 2:50 இந்த டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ C2க்கு வந்து எங்களுக்கு 2 கிளாஸ் இருக்குது ப்ளஸ் TC2. இப்போது A2கே எங்களுக்கு வந்து 2 கிளாஸ், அது இல்லாமல் வேற ஒரு சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணதுனால இந்த இடத்துல TA2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணணும். A2, B2, C2, D2, E2, அப்புறம் இந்த இடத்துல G2 வரும். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்து அந்த பிளேஸில் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு செம்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லேப் செஷன்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போது லேப் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா L1 + L2 + L15 + L16 அப்படின்னு இருக்குது. இப்போது இது என்னென்னா L1 + L2 என்ன டைமுக்கு வருதுன்னா மார்னிங் வருது. மார்னிங் லேப் இங்கே இருக்குது. அதுக்கு நேரம் லேப் டைமிங் என்ன இருக்குது? 8 to 9:40. இதுதான் வந்து லேப். இப்போ L1 + L2 இந்த டைமுக்கு வருது. இப்போ 4 லேப்ஸ், இப்போ வந்து 4L இருக்குன்னா 2 லேப்ஸ் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க.
L1 + L2 ஒரு லேப், இன்னொரு லேப் வந்து L15 + L16. இந்த L1 L2 அப்புறம் 15 16 இது எல்லாமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான், டைமிங்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு 9 + 10. 9 + 10 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுக்கு நேராக வெப் டெக்னாலஜி லேப் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 9 10 வந்து டியூஸ்டே எனக்கு லேப் 9:51 to 11:30 இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேப்லையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து லேப்ஸ், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்றது நேம் வந்து மேலே டிஸ்பிளே ஆகி கீழே வந்து எந்த ஸ்கூல் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கோர் இருக்கும், சில பேருக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஸ்கோப் கூட இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த சப்ஜெக்ட் தான். இந்த ரெஜிஸ்டர்ட் ஆர் அப்டேட்டட் டைம் அண்ட் டேட் வந்து என்னென்னா ஆக்சுவலி இப்போது நாங்களாம் வந்து ஒரு டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ நீங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் அண்ட் டேட் தான் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. அட்டெண்டன்ஸ் டேட் ஆர் டைப் அப்படின்றது வந்து மேனுவலாக நீங்கள் அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் மேனுவல் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்ட வீடியோ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.